முருகனே அம்மன் என்ற செய்தியை இப்போது நான் உறுதியாக நிறுவ வேண்டும். முருகன் ஒரு போர்க்கடவுள். இந்த உண்மையை வருங்காலங்களுக்கு கடத்த முருகனோடு மயில், சேவல், ஆடு ஆகிய விலங்குகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. இந்த விலங்குகள் முருகனின் வாகனங்களாக உருவகப்படுத்தப்பட்டன. உண்மையில் முருகனோடு மேலும் 3 விலங்குகள் தொடர்புபடுத்தப்படுகின்றன. அவை யானை, மீன், கிளி ஆகியவை. மீனும் கிளியும் முருகனின் மீனாட்சியோடு தொடர்புடையவை. இவை முருகனின் விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் குறிக்கும். முருகன் முத்தும் எடுத்ததால் அவர் முத்துக்குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார். யானையானது முருகனை ஆசீவகத்தை தோற்றுவித்தவர் என்ற உண்மையை பறைசாற்றுகிறது. ஆசீவகத்தின் சின்னம் யானை. ஆசீவகமே உலகின் ஆதி சமயம். அதிலிருந்தே இன்றுள்ள அனைத்து சமயங்களும் தோன்றின. இன்னொரு கூடுதல் செய்தியாக முருகனின் இன்னுமொரு உருவக மனைவியான தெய்வானை உண்மையில் சரசுவதியே. அவள் முருகனை ஆசீவகத்தை தோற்றுவித்தவர் என்ற உண்மையை வெளிப்படுத்த அவரின் மனைவியாக உருவகப்படுத்தப்பட்டவள். மேற்கூறியவற்றின்படி முருகனோடு சண்டையாடு அடையாளப்படுத்தப்படுவதால் வெளிநாடுகளில் விடையாட்டையே முருகனாக வழிபடும் வழமையும் வந்தது. யாசித்திகள் மயிலை முருகனாக வழிபடுவது போலத்தான் இதுவும். பெர்பர் சமயம் பற்றிய விக்கி கட்டுரையும் விடையாட்டை அம்மனாக, அதாவது முருகனாக அடையாளப்படுத்துகிறது. எகிப்திலும் முருகனே அமுன் என்று அறியப்படுகிறார். எகிப்து அமுனும் இங்கு காண்பிக்கப்படுவது போல விடையாடாக வழிபடப்பட்டார். எகிப்து அமுன் என்பது முருகனே என்பதை பிழையில்லாமல் அடையாளம் காண உதவும் சான்று இங்கே விரைத்திருக்கும் ஆணுறுப்போடு காண்பிக்கப்படும் அமுன் வடிவம்தான். இந்த வடிவம் கந்தனின் வடிவாக, கருவளத்தை குறிக்கும் கந்தனாக இந்த அமுன் காண்பிக்கப்படுகிறது. இந்த அமுனின் அருகில் உள்ள முளைப்பாரியையும் காணுங்கள். விவசாய தெய்வமான முருகனின் பச்சையம்மாளுக்காக மாரியம்மன் கோயில்களில் முளைப்பாரி எடுக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.